அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 10. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரம் இவாம்பசா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுலோகத்தின் கருத்து, இதற்கு முந்தைய பாடல்களில் கூறப்பட்டவை எல்லாம் பேருண்மையை உணர்ந்து இறை உணர்ச்சியில் திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். அப்ப முதல் பாடல்ல கூறப்பட்டவை எல்லாம் பேருண்மையை உணர்ந்து இறை உணர்ச்சியில திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. என்னடா இது நாங்க படிக்கிற ஸ்லோகம் 10வது. ஆனால் செயல் புரிந்து கொண்டிருப்பது தாம் அல்ல என்ற நிலை எளிதில் வருவதில்லை. நாங்க செயல் புரிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இல்லை என்ற நிலை எளிதில் வருவதில்லை. அந்த நிலையை எட்டுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். எந்த நிலைய? செயல் புரிந்து கொண்டிருக்கிறது நான் அல்ல என்ற நிலையை நாங்கள் எழுத வேணும். எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கீதையில் உள்ள கருத்துக்களை பற்றி பேசினால் மட்டும் போதாது, அவற்றை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இப்ப எல்லாருமே பேசுறதுக்கு ஈஸியா இருக்க, மேடை பேச்சு மேக்க பிடிச்சு பேசிக்கொண்டு போகலாம். ஆனா அத நாங்க பயிற்சி செய்ய வேண்டும். அதுக்குத்தான் சொல்லுவீங்க ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையண்டு. அப்ப அதைத்தான் நீங்க கீதையும் சொல்லுது. கீதையில் உள்ள கருத்துக்களை பற்றி பேசினால் மட்டும் போதாது, அவற்றை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். செயல் புரிவது நானல்ல என்ற நிலையை எட்டுவது எப்படி என்பது கீதையை உண்மையாக படிக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனையாக இருக்கும். அவ்வாறு பற்றற்ற நிலையை எட்டுவதற்கு இங்கு ஒரு வழி காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப பற்றற்ற நிலையை எய்துறதுக்கு இங்க ஒரு வழி சொல்லப்படுகிறது. அது என்ன வழி என்றதை நாங்க பார்க்கலாம். செயலை எல்லாம் பிரம்மனிடம் சமர்ப்பித்து விட்டு, அப்ப செயல் எல்லாத்தையும் பிரம்மனிடம் விட்டு விட வேண்டும் என்றதை சொல்லினோம். எப்படி? முற்றிலும் பற்றற்ற நிலையை அடைவது மனித உள்ளத்தினால் முடியவே முடியாது. முற்றிலும் பற்றற்ற நிலைய நாங்கள் அடைகிறோம்னா மனிதனால முடியாது, மனித உள்ளத்தால முடியாது. சாதகர்களில் பெரும்பான்மையானோர் இதை புரிந்து கொள்வதில்லை. அப்ப சாதகர்கள் அந்த பயிற்சி செய்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இதை பற்றி புரிந்து கொள்வதில்லை. மனம் என்ற ஒன்று இருக்கும் வரை அது ஏதோ ஒன்றை பற்றி கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப மனம் ஒன்று இருக்கும் வரை அது ஏதோ ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்க வேண்டும். உண்மையை பற்றி கொண்டால் ஒழிய உண்மை இல்லாததிலிருந்து நம்மை பிரித்து கொள்ள முடியாது. அப்ப உண்மையை பற்றி கொண்டால் ஒழிய உண்மை இல்லாததில இருந்து நம்மை பிரித்து கொள்ள முடியாது. உளவியல் நிபுணர்கள் ஒப்புக்கொள்ளும் இவ்வுண்மையை இப்பாடல் விஞ்ஞான பூர்வமாக கூறுகிறது. அப்ப உளவியல் நிபுணர்கள் சொல்ற கருத்தை, இந்த ஒப்புக்கொள்ளும் இந்த உண்மைய இந்த பாடல் இந்த பாடல் 10வது பாடல் விஞ்ஞான பூர்வமாக சொல்லுது. எல்லாத்துக்கும் விஞ்ஞானம் சொன்னாதான் எல்லாரும் நம்புவினோம். தன்னிடம் உள்ள எல்லா பற்றுதல்களையும் பிரம்மனிடம் வைத்துக் கொண்டு முயற்சியை தொடர்ந்து செய்யுமாறு சாதகர்களுக்கு கிருஷ்ணர் ஆலோசனை கூறுகிறார். எப்படி ஆலோசனை கூறுகிறார்? தன்னிடம் உள்ள எல்லா பற்றுக்களையும் பிரம்மனிடம் வச்சிட வேணும் என்று சொல்லி தொடர்ந்து முயற்சியை தொடர்ந்து செய்யுமாறு சாதகர்களுக்கு கிருஷ்ணர் சொல்றார். ஒரு லட்சியத்தை இடைவிடாது நினைத்த வண்ணம் இருந்தால் அதன் முழுமைக்கு இசைந்த வகையில் நாம் உருவாகி வருவோம். அப்போ ஒரு லட்சியத்தை அப்படியே நினைச்சு கொண்டு இருக்க, நினைத்த வண்ணம் இருந்தால் அதையே நினைச்சு கொண்டிருந்தால் அதன் முழுமைக்கு இசைந்த வகையில நாங்க வந்துடுவோம். அப்ப இப்ப நாங்கள் ஒன்ற சுவாசத்திலேயே கவனம் செலுத்த அங்க தியான நிலைக்கு நாங்க போயிடுகிறோம். அப்ப ஏதாவது ஒன்றில நாங்கள் ஈடுபட வேணும். அதன் முழுமைக்கு இசைந்த வகையில் நாம் உருவாகி வருவோம். நமது செயல்களின் பொறுப்பையும் பிரம்மனிடம் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் என்றால் அகந்தியை பற்றி இப்போது நான் நினைத்து கொண்டிருப்பதை போல பேருண்மை பொருளையும் இடைவிடாது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எல்லா செயல்களையும் நாம் பிரம்மனிடம் ஒப்படைத்து விட, எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் அவனுக்கு என்று நாங்கள் அகந்தியை பற்றி நாங்க நினைக்கிறது கூட இல்லாம பேருண்மை பொருளையும் இடைவிடாது
நினைச்சு கொண்டிருப்போம். அப்படி நடந்து கொண்டால் நான் என்பது நமக்கு எந்த அளவு மிக நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரம்மன் என்ற லட்சியமும் நெருக்கமானதாக ஆகும். இப்ப நான் தானே செய்கிறேன், நான் தவப்படுக்கிறேன், நான் சொல்றேன், நான் படிக்கிறேன் என்று நான் என்றது எந்த அளவுக்கு எங்களுக்கு நெருக்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லாம் அவன் செயல், பிரம்மனட்டியே எல்லாம் அவன் செயல், பிரம்மாதான் எல்லாம் பிரம்மன் என்று விட்டமண்டா அதுவும் எங்களுக்கு நெருக்கமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிற இறைவன் கூட. சுருங்க கூறும் இடத்து நாம் இன்று அகந்தை உணர்வு கொண்ட ஆத்மாக்களாக இருக்கிறோம். அதற்கு பதிலாக ஆன்ம உணர்வு கொண்ட அகந்தையாக மாறும்படியாக கீதை நம்மை கேட்டுக்கொள்கிறது. அப்ப சுருக்கமா இதை சொல்ல போனா நாங்கள் எல்லாம் அகந்தை உணர்வு கொண்ட ஆத்மாக்களாக இருக்கிறோம். அதற்கு பதிலாக ஆன்ம உணர்வு, அகந்த உணர்வை விட்டு ஆன்ம உணர்வு கொண்ட அகந்தியாக மாறும்படியாக கீதை நம்மை கேட்டுக்கொள்கிறது. நமது உண்மையான இயல்பை அறிந்து கொண்டவுடன் நம் உடல், மனம், புத்தி ஆகியவை செய்யும் வேலைகள் நம்மிடம் எவ்வித வாசனையையும் ஏற்படுத்துவதில்லை. அப்ப உண்மையான இயல்பை நாங்கள் அறிந்து கொண்டோம்டா இந்த உடல், மனம், புத்தி இந்த 3 நாளையும் நாங்க செய்கிற வேலைகள் எந்தவித வாசனைகளையும் எங்களுக்குள்ள ஏற்படுத்துவதில்லை. நன்மை தீமை என்பதெல்லாம் அகந்தையை சார்ந்தவை. அப்ப நல்லது கெட்டதுன்றது எல்லாமே அகந்திய சார்ந்தவை. ஆன்மாவுக்கு அவை இல்லை. எவை இல்லை? அகந்த, நன்மை தீமை. கண்ணாடியில் எனது இயற்கை முகம் தோன்றவில்லை என்றால் திடீரென்று என் முகமே மாறிவிட்டது என்று அர்த்தம் இல்லை. நான் பார்த்த கண்ணாடியில் ஏதோ தவறு இருக்க வேண்டும். அப்ப இந்த முகம் கண்ணாடியில தெரியல என்றால் இந்த முகம் மாறிட்டது அர்த்தம் இல்ல, கண்ணாடியில் ஏதோ தவறு இருக்கு. நான் பார்த்த கண்ணாடியில் ஏதோ தவறு இருக்க வேண்டும். சில கண்ணாடிகளில் என் முகம் நன்கு காணப்பட்டாலும் வேறு சில கண்ணாடிகள் என் முகத்தை குறுக்கியோ அல்லது பெரிதாக்கியோ காட்டலாம். அப்ப சில கண்ணாடி என்னுடைய முகத்தை சிறிதாகவோ பெரிதாகவோ காட்டலாம். அகந்தையும் தான் செய்வதன் விளைவை நன்மையாகவோ தீமையாகவோ காண்கிறது. அப்ப அகந்தையும் எப்படி நன்மை தீமை என்றதை காட்டுது. இப்படி எங்களுக்கு ஆன்ம உணர்வு பெற்ற ஒருவர் உலகில் வாழும் பொழுது தாமரை இலையின் மேல் இருக்கும் தண்ணீர் போலத்தான் இருப்பார். அப்ப ஆன்ம உணர்வு பெற்றவர்கள் தாமரை இலை தண்ணீர் என்ற எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் என்று அதுக்கு விளக்கமும் கொடுக்கினார். தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கிறது. தாமரையில தண்ணீரில தான் இருக்கிறது. அதிலிருந்தே தனது சத்து பொருட்களை பெறுகிறது. எதிலிருந்து? அந்த தண்ணீரிலிருந்து அது தனக்கு தேவையான சத்து பொருட்கள் எல்லாத்தையும் பெறுகிறது. அதிலேயே மடிகிறது, அதிலேயே பிறகும் இரண்டு போகுது. ஆனால் அது தண்ணீரால் நனைவதில்லை. ஆனாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அது தண்ணீரால நனைவதில்லை. அதே போலவே ஒரு ஞானியும் பொருட்சேர்க்கையினால் தோன்றிய இவ்வுடலுக்கு பொருள் உலகத்திலிருந்தே உணவு பெறுகிறார். அப்ப ஞானியும் எப்படி இந்த உலகத்தில இருந்தாலும் இந்த பொருள் உலகத்தில இருந்தாலும் அதிலிருந்துதான் உணவு பெறுகிறார். ஆனால் நன்மை தீமைகளில் இருந்து ஒதுங்கி நிற்கிறார். உலகத்தில் அவருக்கு விருப்பு வெறுப்புகள் இல்லை, அழகின்மை என்ற கருத்துக்கள் இல்லை. அப்ப ஞானியும் தாமரையில தண்ணீர் போல இந்த உலகத்தில இருந்து கொண்டு எல்லாம் தாமரையில எப்படி தனக்கு தேவையான சக்தி எடுக்குதோ அது போல ஞானியும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நன்மை தீமை அழகின்மை என்ற எதுவுமே அவருக்கு இல்லையாங்க. கர்மத்தை கர்மயோகமாக மாற்றுவதற்குரிய 2 வழிகளில் செயல் புரிவது நான் அல்ல என்ற பாதை மிக விரிவாக விளக்கப்பட்டது. இது ஏதோ புதிய கொள்கை என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. இதில் அதிசயமான கருத்து எதுவும் இல்லை. ஒவ்வொரு கணமும் உலகெங்கும் நடந்து வரும் ஒன்றுதான் இது. மிக கெட்டிக்கார டாக்டர் எவ்வளவு பெரிய ஆபரேஷனாக இருந்தாலும் மிக சுலபமாக செய்து விடுகிறார். ஆனால் அதே டாக்டர் தன் மனைவிக்கு ஆபரேஷன் செய்ய வரும்போது பாசத்தின் காரணமாக அவருடைய கை நடுங்குகிறது. கற்றுதலும் ஆசா பாசங்களும் இன்றி மற்றவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் டாக்டர் தன் மனைவி என்றவுடன் பாசத்தினால் தனது வழக்கமான
திறமையை காட்ட முடியாதவர் ஆகிறார். அப்ப இங்க எப்படி என்றத பற்று ஆசைக்கு உதாரணம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சுலோகம் 11. ஸ்லோகம் 11. காயேன மனசா புத்யா கேவல இந்திரியைர் அபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்வாத்ம சுத்தயே. இது இந்த கருத்து என்னண்டா, தன்னை தனக்குள்ளேயே நிலை பெற செய்வதற்கு ஒரு கர்ம யோகி கற்றற்று ஆர்வத்துடன் தன்னுள்ளும் வெளியிலும் நடக்கும் நிகழ்ச்சிகளை கவனித்து வருகிறார். அப்ப கர்மயோகி தன்னை தனக்குள்ளே நிலை பெற செய்வதற்கு ஒரு கர்மயோகி எப்படி என்றா, பற்றற்று ஆர்வத்துடன் தன்னுள்ளும் வெளியிலும் தனக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கும் நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டு வருகிறார். இதுதான் அகத்தாய்வு. தன்னுள்ள எங்களுக்குள்ள என்ன நடக்குது, எனக்கு எப்படி வருகுது, போட்டி வருகுதோ, பொறாண்மை வருதோ, கோபம் வருதோன்னு எங்களுக்குள்ள நாங்கள் பாக்குறோம். தன்னுள் இருந்து இப்படி தனியே கூர்ந்து நோக்கும் போது தனது உடல் மனம் முதலிய கருவிகளை வேலை செய்கின்றன என்று புரிந்து கொள்கிறார். அப்ப தன்னுள்ளிருந்து இப்படி தனியே நோக்கிக்கல அவருக்கு அங்க என்ன செய்யுது, உடல் மனம் முதலிய மனம்தான் எல்லாம் வேலை செய்யுது. அப்ப அந்த கருவிகள் தான் வேலை செய்கின்றன என்று அவர் புரிந்து கொள்கிறார். தன்னுள் ஒதுங்கி இருந்து பார்த்து கொண்டிருக்கும் ஒருவருக்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த தன்னிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவரை சாட்சியா இருக்கிறார். வேலை செய்து கொண்டிருக்கும் பகுதிகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவர் எளிதாக கண்டு கொள்கிறார். அப்ப தன்னுள்ள இருந்து பார்க்க தனக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்க ஒருவருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் ஒருவருக்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் பகுதிகளுக்கும் வேலை செய்துள்ள இந்த பகுதிகள் எல்லாம் மன உடல் என்று முதல் சொல்லப்படுது அந்த பகுதிகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவர் எளிதாக கண்டு கொள்கிறார். ஆனால் இவ்வாறு பார்த்து கொண்டிருப்பவர் என்றா சாட்சியா பார்த்து கொண்டிருப்பவர் பரம்பொருள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப இப்படி சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறவர் பரம்பொருள் அல்ல. அறிவின் திறந்த முன்முகப்பில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் பேருண்மையே அது. நாம் வேலை செய்யும் போது நம்மை நாமே கூர்ந்து நோக்கினால் முன் கூறியவாறு சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவர் நம்முள்ளும் இருப்பது தெரிய வரும். இப்படி சாட்சியாக நிற்பவருக்கு ஒளியூட்டுவது ஆன்மீக மையம், ஆன்மாவே தான் என்று எல்லா உபநிடதங்களும் கூறுகின்றன. அப்ப உபநிடதங்கள் இந்த கருத்தெல்லாம் இங்க வருகிறது. எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு அப்பால்தான் ஆன்மீக மையம் இருக்கிறது என்றால் தன்னைத்தானே உற்று நோக்கி கொண்டிருக்கும் இந்த நடைமுறையை ஒரு கர்ம யோகி ஏன் கையாள வேண்டும் என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. இவ்வாறு தன்னைத்தானே ஒதுங்கி நின்று கவனிக்கும் போக்கை சாட்சி பாவம் என்று நமது சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. அப்ப எங்களை நாங்களே பார்த்து கொண்டிருக்கிறது தான் சாட்சி பாவம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. இந்த கேள்விக்கு மனதை தூய்மையாக்கி கொள்வதற்காக என்று பகவான் இப்பாடலில் பதிலளிக்கிறார். இந்த முறையை கடைபிடித்தால் ஒருவர் வேலையும் செய்யலாம், அதே சமயத்தில் வேலை செய்பவன் நான் என்று ஆட்டம் போடும் அகந்தியையும் அடக்கலாம். அப்ப இங்க என்ன வருகிறது, ஒருவர் இந்த முறையை கடைபிடிச்சால் வேலையும் செய்யலாம், அதே சமயத்தில் ஆட்டம் போடும் அகந்தியையும் அடக்கலாம். நான் என்று சொல்றதுதான் அகந்த. அதனால் இப்போதுள்ள வாசனைகள் சுலபமாகவும் நிச்சயமாகவும் நம்மை விட்டு அகலும். இவை அகலும் அளவுக்கு நமது உட்கருவிகள் தெளிவும் உறுதியும் பெறுகின்றன. பிறகு நமது மன புத்தி கண்ணாடியில் இறை உணர்வு பளிச்சிட்டு பிரதிபலிக்கும். பின்வரும் காரணத்துக்காகவும் கர்மயோகிகள் பற்றற்று செயல் புரிகின்றனர் என்றத அடுத்த காரணத்தை அடுத்த 12வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். ஸ்லோகம் 12. யுக்தஹ கர்ம பலம் த்யக்த்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம் அயுக்தஹ காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. இதுல என்ன சொல்றாருன்னா, பலனை எதிர்பார்ப்பதில் நமது சக்தி
அமைதியை வீணாக்கிக் கொள்ளாமல் சரியான செயல்களை மேற்கொள்ளும் ஒரு கர்மயோகி எல்லையற்ற அமைதியை பெற. அப்ப என்ன, நாங்க பலனை எதிர்பார்க்க சக்தியும் வீணாகி கொண்டே போகும். அப்ப சரியான செயல்களை மேற்கொள்ளும் கர்மயோகி எல்லையற்ற வரம் எல்லை, இவ்வளவுதான் எல்லை என்று இல்லை, அந்த அளத்துக்கு அவருக்கு அமைதி கிடைக்குது. யாருக்கு? கர்மயோகிக்கு. அவருடைய மன உறுதியே அதற்கு காரணம். அவற்ற மன உறுதிதான் அவருக்கு காரணம், மன அமைதி கிடைக்கும். அப்ப நாங்க மன அமைதி கிடைக்காட்டிக்கு என்னன்றதை பார்க்கலாம். பொருளாதார நிலையாகவோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் அமைப்பு காரணமாகவோ இந்த அமைதி வருவதல்ல. அப்ப இந்த மன உறுதி எங்களுக்கு இந்த அமைதி எப்படி வருகிறது? பொருளாதார நிலையாலேயோ அரசியல் அமைப்பு காரணமாகவோ இந்த அமைதி வருவதில்ல. அரசியல் நிர்ணய நிறுவனங்களுக்கு சர்வதேச அரங்கங்களும் அதை உற்பத்தி செய்து விட முடியாது, அவர்களாலேயும் அதை முடியாது. அது ஒருவருடைய உள்ளத்தை பொறுத்தது. அப்ப எல்லாமே எங்கண்ட மனம்தான், உள்ளம்தான். அவருடைய உள்ளுலகத்திலே அனாவசியமான புலன்களும் சீர்குலைவுகளும் சிந்தனைகளும் தோன்றாத வரை அவர் அமைதி பெற்றவராகவே இருப்பார். அப்ப எங்கட மனசுல தேவையில்லாத புயல்களும் சீர்குலைவுகளும் சிந்தனைகளும் வராட்டிக்கு நாங்கள் அமைதியாகவே இருப்போம். அப்ப அதுகளை நாங்க உள்வாங்க கூடாது. இடியராத மகிழ்ச்சியும் ஒருமைப்பாடும் பெற்ற ஆளுமையும் அமைதியின் சின்னங்கள். சுயநல நினைவுகள் இல்லாமல் வேள்வி உணர்வுடன் செயல் புரிந்து வந்தால் ஆளுமை இசைவும் அமைதியும் நமக்கு வரும். இந்த புரட்சிகரமான கொள்கையை இப்பாடல் நமக்கு அளிக்கிறது. அதான் சொல்லுவேன், நன்றும் தீதும் பிறர் தர வாராது. செயல் புரிவது தாமே என்ற அகந்தை உணர்ச்சியை கைவிட்டு உறுதி பெற வேண்டும். அப்ப செயல் புரிகிறது நான் தான் என்ற அகந்தை இல்லாத கைவிட வேண்டும். அப்பதான் எங்களுக்கு உறுதி. செயலின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அகந்தையில் இருந்து தோன்றும் ஆசைகளை துறக்க வேண்டும். இப்ப அவங்க செய்துட்டேன்னா அதின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த ஆசையையும் நாங்க கைவிட்டு விட வேண்டும். அதுதான் துறக்க வேண்டும். திருமன்றத்திலேயே சொல்லப்படுது, அருமின் அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசைதான் துன்பத்துக்கே காரணம் என்று புத்தரும் சொல்லி இருக்கிறார். இந்த ரெண்டையும் செய்பவர் அசைக்க முடியாத மன அமைதியை பெறுகிறார். அப்ப இந்த ரெண்டையும் செய்யிக்க எங்களுக்கு அசைக்க முடியாத மன அமைதி கிடைக்கிறது. இப்படி நேரடியாக சொல்வதுடன் நிறுத்தி கொள்ளாமல் அதே தத்துவ உண்மையை எதிர்மறையாகவும் பகவான் சொல்கிறார். எப்படி? ஒருவர் நாம் செயல் புரிவதில்லை என்ற உறுதியில் நிலைக்கவில்லை என்றால் செயல்களின் பலனை எதிர்பார்க்கும் பயன்களே அவருக்கு தலைகள் ஆகின்றன என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். ஒரு குறிப்பிட்ட மருந்தை அளவோடு உபயோகித்தால் நோய் குணமாகிறது. ஆனால் அதையே அளவுக்கு அதிகமாக உபயோகித்தால் அது ஒருவரை கொன்று விடுகிறது. அப்ப இது புரியுது தானே? விளக்கம் படுத்த தேவையில்லை. அதுக்கும் ஒரு பழமொழி சொல்லிவினோம், அளவுக்கு மிஞ்சினால் ஆர்தவம் நஞ்சண்டு. தூக்கம் வரவில்லை என்பதற்காக ஒருவர் 1-2 தூக்க மாத்திரைகளை போட்டுக் கொள்ளுகிறார். ஆனால் அதே மாத்திரைகளை அதிக அளவில் விழுங்கிவிட்டால் இறந்து போய்விடுகிறார். பாதுகாத்துக் கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் கத்தியானது தற்கொலை செய்து கொள்வதற்கும் காரணமாகிறது அல்லவா என்ற கேள்வி கேட்கப்படுது. அப்ப எங்களுக்கு நித்திர வரையிலேண்டா 1-2 மாத்திரையை நாங்கள் எடுக்கலாம், முழுவதையும் போட்டுட்டால் ஆள் சரி. அதே மாதிரி நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற கத்திய தற்கொலைக்கும் பயன்படுத்தலாம். அதை போலவே வெளியுலகத்தில் நாம் புத்திசாலியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகிறது தெரியுமா என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. மகிழ்ச்சியும் உள்ள நிறைவும் பெறுவதற்கு பதிலாக மேலும் பல தலைகளில் அகப்பட்டு கொண்டு முடிவிலா காருருளில் ஆழ்ந்து தத்தளிக்க வேண்டும். அப்ப வெளியுலகத்துல நாங்க புத்திசாலியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகுது? மகிழ்ச்சியும் உள்ள நிறைவு பெறுவதற்கு பதிலாக இதுக்கு பதிலாக மேலும் பல தலைகளை பற்றுக்களுக்கு அகப்பட்டு காரிருளில் ஆழ்ந்து தத்தளிக்க வேண்டும். கடுமிருட்டண்டா எப்படி இருக்கும்? அந்த துன்பத்துக்கு சொல்லப்படுது. இதன் காரணத்தை கிருஷ்ணர் மிக அழகாக விளக்குகிறார்.
சில குறிப்பிட்ட பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக எதிர்கால ஆசை அமைப்புகளில் நமது மனம் சிக்கி விடுகிறது. எதிர்காலம் பற்றிய கற்பனையை ஒட்டி நமது வாழ்க்கை ஒரு பற்றுதலுக்குள்ளாகி கொள்ளுகிறோம். அப்ப எல்லாமே நாங்கள் இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை பற்றியும் யோசிப்போம். அதே நேரம் முடிஞ்ச இறந்து போன காலத்தையும் பற்றி யோசிப்போம். ஒரு தவளை எருது போல ஆக வேண்டும் என்று நினைத்து முயற்சித்தால் அது நிச்சயமாக அழிந்து போகும். எல்லைகளுக்கு உட்பட்ட மனித உள்ளம் எதிர்கால அமைப்பை நிர்ணயிக்க முயற்சிப்பதும் அது போலத்தான். அப்ப நாங்கள் எதிர்காலத்தை நாங்கள் இதை செய்து முடிப்போம் என்றதும், எப்படி ஒரு தவளை தான் எருது போல ஆக வேண்டும் என்றால் எப்படி இருக்கும், அழிஞ்சுதான் போகும். அது போலத்தான் எங்களையும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த சுலோகம் 13. சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன ஹாரயன். இதே கருத்து, சந்நியாசம் என்பது உடலால் எவ்வித வேலையும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பது அல்ல. சந்நியாசம் என்ற இன்னொரு விளக்கம், உடலால் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது சந்நியாசம் அல்ல. உபயோகம் இல்லாத வேலைகளில் இருந்தும் பொருள்களில் இருந்தும் மனதை ஒரு சந்நியாசி உள்ளுக்கு இழுத்து கொள்கிறான். எப்படி? உபயோகம் இல்லாத வேலையில இருந்தும் பொருள்கள்ல இருந்தும் மனதை உள்ளிழுத்து கொள்றது. ஒருவன் சந்நியாசியா அல்லவா என்பது அவனுடைய மனப்போக்கை வைத்தே சொல்ல முடியும். இவர் சன்னியாசியோ இல்லையோ மனதை வச்சு நாங்க மனதின் போக்கை வச்சு சொல்ல முடியும். வெளித்தோற்றத்தை கொண்டு சொல்ல முடியாது. வெளித்தோற்றத்தை வச்சு அவர் விபூதி பூசி உருத்ராக்கம் அணிஞ்சு காவியுட கட்டினால் அவர் சன்னியாசி என்று வெளித்தோற்றத்தை வச்சு நாங்கள் எடுக்கக்கூடாது. நமது புலன் வேட்கைகளை எல்லாம் முற்றிலும் அடக்கி அகந்தை மைய செயல்களையும் ஆசைகளில் இருந்து எழும் செயல்களையும் அறவே துறந்து சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கும் ஒருவனுக்கு விவரிக்க இயலாத ஆனந்தமும் அமைதியும் உண்டாகிறது. அப்ப எப்படி இருக்க வேணும்? புலன் வேட்கைகள் எல்லாம் முற்றிலும் அடக்கி, இந்த என்பதங்கள் தேவையில்லாத பார்க்க கூடாது அகந்தியையும் மைய செயல்களையும் ஆசைகளில் இருந்து எழும் செயல்களையும் அறவே துறந்து சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். ஒருவருக்கு விவரிக்க இயலாத ஆனந்தமும் அமைதியும் உண்டாகிறது. 9 வாயில் கொண்ட ஒரு நகரத்தில் அவன் ஆனந்தமாக இருக்கிறான். 9 வாயில் கொண்ட நகரம் என்றது எங்கண்ட உடம்பத்தான் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் திருவாசகத்தில பட்டினத்தார் பாடல் எல்லாம் வருகிறது. 9 வாசல். தீவிர நாட்டம் கொண்ட ஒருவனுடைய உடல் 9 வாயில்கள் கொண்ட ஒரு நகரமாக சித்தரிக்கப்பட்டுகிறது. அப்ப எங்கட உடல் ஒரு நகரம், அதுக்கு 9 வாசல்கள். இப்ப எங்களுக்கு வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு வாசல் மாதிரி எங்கண்ட உடலுக்கு 9 வாசல்கள் இருக்கு. அதாலதான் உயிர் போறது. இந்த பிரபல உருவகம் உபநிடதங்களிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உருவகம் உபநிடதங்கள், வேதத்தின் இறுதி பகுதியில வந்ததுதான் உபநிடதங்கள். அதுல 10 உபநிடதங்கள், விசேஷமாக 108 உபநிடதங்கள் இருக்கு. மதில் சுவர்களால் சூழப்பட்ட ஒரு நகரம் இந்த உடல். இதற்கு 9 வாயில்கள் இருக்கின்றன. அவற்றில் 7 முகத்திலேயே இருக்கின்றன. என்னென்ன முகத்தில இருக்குது? 2 கண்கள், மூக்கில் உள்ள துவாரங்கள் 2, காதுகள் 2, வாய். அப்ப கூட்டிப்பாட்டா 7. கருவாய் பெருவாய், கருவாய் எருவாய் என்று சொல்லுது என்பன மற்ற 2 வாயில்கள். இவற்றில் பெரும்பான்மையானவை வேலை செய்யாவிடில் நாம் உயிருடன் இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வேலை செய்யாட்டிக்கு நாங்கள் உயிருடனும் இருக்க முடியாது. ஒரு அரசன் தலைநகரத்தில் இருந்து மந்திரிகள் மூலம் ஆட்சி புரிகிறான். அவன் தலைநகரத்துல இருந்து கொண்டு மந்திரிகள் மூலமாக ஆட்சி புரிகிறான். அவர்களுக்கு அதிகாரமும் ஊக்கமும் வருவது அரசன் அங்கு இருப்பதனால் தான். அரசன் அங்க இருக்கிறான் என்ற இதோடதான் எல்லாரும் அங்க வேலை செய்யலாம். அதே போலவே உடலில் தங்கி இருப்பதை தவிர ஆன்மா வேறு எதுவும் செய்வதில்லை. ஆனால் அது இருப்பதால் தான் ஞான கர்ம இந்திரியங்கள் இயங்குகின்றன. இப்ப எங்களுக்கு இந்த எல்லாமே இருக்குது. ஆன்மா வெளியில போட்டா இந்த இந்திரியங்கள் இயங்காது.
அவற்றிலுள்ள உயிர் தத்துவத்தை ஆட்சி புரிவது ஆன்மா எனும் அரசனி. அப்படி எல்லாத்தையும் இயங்க வைக்கிறது ஆன்மா. ஆன்மா தான் எல்லாத்தையும் இயங்க வைக்கிறது. ஆன்மா எனும் அரசனி. இப்பிரபல உருவகத்தை கிருஷ்ணர் இங்கு உபயோகிக்கிறார். சுய கட்டுப்பாட்டுடன் வாழும் ஒருவர் தமது தூய தெய்வீக வாழ்வு காரணமாக விவரிக்க முடியாத ஆனந்தத்தை அனுபவித்து வருகிறார். ஜடப்பொருளாக தனது அங்கங்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் இடைவிடாது கவனித்து வருகிறார். இதெல்லாம் ஜடம்தான். ஞான இதெல்லாம் ஜடம். இதை இயக்குறது அந்த ஆன்மா. ஆன்மா வெளியில போயிட்டு தாண்டா பிராணன் போயிடும். அப்போ உயிர் போயிட்டு. இப்படி இடையறாத ஆன்ம உணர்வுடன் திகழும் ஒருவர் தனது உடல் உறுப்புகள் செய்யும் வேலைகளில் ஒரு பொழுதும் பற்றுதல் கொள்வதில்லை. அவற்றால் பாதிக்கப்படுவதும் இல்லை. அமைதியாக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேலை செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அடுத்த குறளை 14வது குறளை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் இருந்து கேட்டதற்கு நன்றி.